ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை விலாக். பொங்கல் செலிப்ரேஷன் விலாகில் பார்ட் 2 பார்க்கலாங்க. பார்ட் 1 பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் ஐகார்டில் வைக்கிறேங்க. அங்கே வந்து விளையாட்டு போட்டியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாட அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து போன வருஷம் நட்டு வச்சுருந்தது. எடுத்து பார்க்கலான்னு பார்த்துச்சுங்க. அதுக்கு போன வருஷம் நட்டு வச்சுருந்துச்சு. நல்ல கிழங்கு வந்துருந்துச்சுங்க. மஞ்சள் அதை வந்து காய வச்சு அரைச்சி ஒரு 200 கிராம் கிட்ட அரைச்சி பவுடர் ஆக்கணும். அது கூட நம்ம ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருப்போங்க. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தாங்க மஞ்சள் கிழங்கு அதில் விழுந்துருந்துச்சு. நம்ம கொத்தெடுத்தோன்னுமே குட்டி விவசாயி வந்து நானும் கொத்துறேன்ட்டு அது கொஞ்சம் நேரம் கொத்திக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் எல்லாருமே கிளம்பிட்டு தோட்டத்துக்கு மாட்டு பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டு போயாச்சுங்க. சாந்தி அக்கா பொங்கல் வைக்கிற கல்லுக்கு எல்லாமே அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டீஸ் தோட்டத்துக்கு போனோன்னுமே கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு ஆர்வமாக போய் பார்த்துட்டு இருந்தாங்க. தண்ணி வந்து நல்லா மேலே இருந்துச்சு. ஈஸியாக கீழே இறங்கி நீச்சல் அடிச்சுட்டு வர மாதிரி இருந்துச்சுங்க. தண்ணி மேலே இருக்கிறத பார்த்தோன்னே குட்டீஸ்லாம் கோரஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு நீச்சல் அடிக்க வரலாம் அப்படின்ட்டு. கிளைமேட் வேறு சில்லுன்னு இருக்குங்க. குட்டீஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் கோல்டு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தோம். ஆனாலுமே ஊர்லேருந்து கிளம்புற வரைக்கும் தோட்டத்துக்கு போகலாம், நீச்சல் அடிக்க போகலான்ட்டே சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்கங்க. ஒரு 5:30க்கெலாம் பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. ஒரு இதில் வெண்பொங்கல் வச்சாச்சு. அந்த மண் பானையில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சாச்சுங்க. சின்ன வயசில் நானும் என் தம்பியும் ஆளுக்கு ஒரு பொங்கலுக்கு வந்து விறகு எரிச்சு விடுவோங்க. யாரோட பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்குதுன்ட்டு ஒரு போட்டி போட்டுட்டு அடுப்பை வந்து எரிச்சு விடுவோம். இப்போ வந்து குட்டீஸ்லாம் நாங்களும் விறகு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பங்குக்கு வந்து ஆளுக்கு ஒரு விறகு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மாடு எல்லாமே நல்லா குளிச்சுட்டு பளிச்சுன்னு இருந்துச்சுங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து. இன்றைக்கி பால் கறந்தோன்னமே ஃப்ரெஷ் காஃபி குடிக்கலான்ட்டு காஃபி பவுடர், சர்க்கரை எல்லாமே அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாந்தி அக்கா அதை தான் ஆற்றி கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. பால் கறந்தோன்னமே காஃபி ஆற்றி குடிக்கிறது செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அன்றைக்கி.
வெண்பொங்கல் வச்சுருந்த பாத்திரம் பொங்கல் வந்து பொங்கி ரெடி ஆயிடுச்சுங்க. பானையில் வச்சுருந்தது தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பொங்கல்னாவே எனக்கு வந்து ஃபேவரட் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தான். குட்டீஸ் எல்லாத்துக்குமே சக்கரை பொங்கல் தாங்க பிடிக்கும். அடுத்து சக்கரை பொங்கலுமே பொங்கி அதுவுமே ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எடுத்து வைக்கங்காட்டி நல்லா இருட்டிருச்சு. ஒரு 7:30 போல் ஆயிடுச்சுங்க. நாங்கள் எப்போவுமே அந்த வெண்பொங்கல் மேலே பார்த்திங்கன்னா பழம், நாட்டு சக்கரை, நெய்யெல்லாம் போட்டு அது நல்லா பஞ்சாமிர்தமாட்ட பிசைஞ்சிட்டு அந்த வெண்பொங்கல் மேலே வச்சு படைப்போங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா அங்கேயே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரசம், பூசணிக்காய் பொரியல் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நிலா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல் மூன் டேலேருந்து 3rd டேன்னு நினைக்கிறேங்க. நல்ல பிரகாசமாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, டின்னர் முடிச்சுட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விலாக் இதோட முடியுது. அடுத்து வேறு ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.